எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 12 தூத்துக்குடி மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருவைக்குளத்தைச் சேர்ந்த மகாராஜா மற்றும் தேனிலா ஆகியோரின் 2 விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற தலா 22 மீனவர்கள் கடந்த 5ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் கல்பிட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 22 மீனவர்களும் நீதிமன்ற காவலுக்கு பிறகு வாரியப்போல சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வழக்கு விசாரணையின் போது 12 மீனவர்களுக்கு இலங்கை ரூபாய் மதிப்பில் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் தவறும் பட்சத்தில் 6 மாத காலம் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டது. மேலும் 10 மீனவர்களுக்கு இம்மாதம் நாளை வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களின் உறவினர்கள் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிமொழி எம்பி பல்வேறு மனுக்களை அளித்துள்ளனர். மேலும் மத்திய மாநில அரசுகளையும் வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட தருவைக்குளம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தருவைக்குளம் கிராமத்தில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 5 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு இப்போது கடந்த 35 நாள் ஆகிட்டு எங்கள் மீனவர்கள் பிடிபட்டு மீனவர்கள் எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் 20ஆம் தேதி வாய்தாவில் எங்களுக்கு விட்டுருவாங்க, 3ஆம் தேதி வாய்தா போட்டிருந்தாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் 12 மீனவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு தலா 42 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 42 லட்சம் கட்டி எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அப்படி இருந்தால் நாங்கள் கடலுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. மத்திய மாநில அரசு தலையிட்டால் மட்டும்தான் இதை எங்களுக்கு சாத்தியமாக்கி தர முடியுங்கிற காரணத்தினால நாங்கள் இப்போ உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கி இருக்கோம். யாரும் கட்ட முடியாத ஒரு அவதாரத்தை வைக்கிறாங்க. 1.5 கோடி ரூபா, 3 கோடி ரூபா, 5 கோடி ரூபாய்னுட்டு. ஆக இப்போ அந்த அரசு துட்டை பிடுங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோட இப்போ அப்படி ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. 5ஆம் தேதியிலிருந்து நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் அந்த இது எல்லா பக்கமும் போய் நாங்கள் மனு கொடுத்தாச்சு. எல்லாமே பேச மத்திய மாநில அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல. எடுக்கும் போங்க, நாங்கள் நல்லபடியாக ஸ்டெப் எடுக்க, நீங்கள் எதுவும் பண்ணீங்க போங்கன்னு அனுப்பி விட்டுருந்தாங்க.